சிங்கள ராஜேந்திர இராஞ்சியர்கள் மிக பலமானவர்கள், மிக கெட்டிக்காரர்கள். இந்த தமிழர்கள் கொக்கரிப்பது போல அல்ல. அவர்கள் யாவரையும் உள்ளுக்கு வர விடுவார்கள். அமெரிக்காவும்பா, சீனாவும்பா, இந்தியாவும்பா எல்லாரையும் உள்ளுக்கு விடுவார்கள். இந்த 3 பேரும் அடிபட்டு வெளியில போடுவாங்க எல்லாரும். அவர்களுக்கு தெரியும். எல்லாரையும் பாங்கொண்டு கூப்பிட்டு எல்லார்ட்டையும் இருந்து வருகை கொண்டு அவர்களை ஓட்டாண்டியாக கட்சியோடு அனுப்பி விடுவார்கள். இதுதான் இலங்கையில் நடக்கும். அவ்வாறு அவர்கள் கட்சியோடு திரும்பி போற போது நாங்களும் இருக்க மாட்டோம், ஈழத்தமிழர்களும் இருக்க மாட்டோம். அவர்களுக்கு எவ்வாறு இந்த தமிழ் மக்களை அசிமிலேட் பண்ணுவது என்பதை அவர்கள் மிக வல்லமை வாய்ந்த மதிநுட்ப வலுவை பயன்படுத்த தொடங்கி விட்டார்கள். அப்ப இந்த வல்லமை வாய்ந்த சிமாட் பவரால தான் இலங்கையில தமிழ் மக்கள் ஆளப்படுகிறார்கள். இன்றைக்கு அனுரகுமார் திசாநாயக்க வெறும் காய்ச்சட்டையோட நடந்து போறாருண்டா பலாலி ரோட்டுல நாங்கள் நினைக்க கூடாது அனுரகுமார் திசாநாயக்க ஒரு எளிமையானவர் என்று. அவருடைய நடை ஒரு இருமாப்பானது. நான் உங்கள் பிரதேசத்தில் நடந்து வருகிறேன் என்பது. அதாவது இலங்கையின் வரலாற்றில அதாவது 77ஆம் ஆண்டுக்கு பிறகு எந்த ஒரு அரசியல் தலைவர்களும் யாழ்ப்பாணத்துக்கு வேற பயம். இந்த கருத்த கொடிக்கு பயந்தவர்கள், பிறகு கரும்புலிக்கு பயந்தவர்கள். இப்போது அவர் கரும்பு காய்ச்சிட்டு நடந்து போகிறார். ஏனென்றால் ஈழத்தமிழர்கள் ஒரு குண்டூசியால உரி குத்த மாட்டினோம் என்று அவருக்கு தெரியும். ஏனென்றால் எங்களுக்கு மிக கடுமை எங்கட வலுவுக்கு மிஞ்சிய மிக இதால அடிச்சு எங்கட பெரும் சம்மாட்டியால் அடிச்சு அடக்கி வச்சிருக்கு. நாங்கள் பயந்து போயிருக்கிறோம் எங்களுடைய ஆட்கள். அப்ப ஒரு தரம் எடுத்து கலைக்க மாட்டோம். இப்ப எல்லாருக்கும் இந்த செல்வி எடுக்கிற இந்த மனநோய் வந்து விட்டது. எல்லாரும் போய் செல்வி எடுக்கணும், குட் மார்னிங் செல்வினம், இதெல்லாம் இருக்கும். இது இது இயல்பாக மக்களுக்கு வர பிரச்சனை. மக்களுக்கு அந்த இந்த ஆசைகள் எல்லாமே இருக்கும். எல்லாம் நலன்கள் சார்ந்ததுதான். அதாவது அதிகாரம் இருக்கிற பக்கத்தோட சாருவது இயல்பானது. அதாவது 90ஆம் ஆண்டுல இருந்து ஒரு 2015ஆம் ஆண்டு மட்டும் டக்ளஸ் தேவானந்தாவோட தான் நிறைய யாழ்ப்பாணத்தின் கல்விமான்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்துக்கணும். பேர் போல கல்விமான்கள் எல்லாம் ஒட்டி கொண்டிருந்துக்கணும். ஏன் ஒட்டிக்கணும்? அதிகாரம் அவரிடம் இருக்கிறது, அவரிடம் இருந்து என்ன பெற முடியும் என்றது. இப்போது யாரும் அவரை பிடிக்க உடனே யாரையும் அங்க காண இல்லை. இப்ப 4 பேர் அவரோட நின்று பொங்கல் கொண்டாடினோம். ஆனா முந்தி நிறைய பெரிய கல்விமான்கள் எல்லாம் கொண்டாடினோம். இப்ப கல்விமான்களுக்கு தெரியும் தானே இனி வேறு அதிகாரம் இல்லையாண்டு.